ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்து பேசியிருக்கிறோம். முன்னதாக அண்ணாமலை துவங்கியிருக்கக்கூடிய புதிய இயக்கம் அதிமுக திமுக பாணியில் செயல்படுகிறது என்பது தொடர்பாகவும், அதேபோல் டிடிவி தினகரன் அதிமுகவுடன் அமமுக இணைய போவதில்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாகவும், அதேபோல திமுகவின் தோல்வி காரணம் என்ன என்பது தொடர்பாக அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன மாதிரியான விவாதங்கள் நடைபெற்றது தொடர்பாகவும், அதே போல நேற்றைய தினம் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த தாவேகா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பேசியிருக்கிறோம். நம்முடன் சிவராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராம். வணக்கம் சிவராம். அரசியல் களத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு புதிய மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் என்பது தொடர்பாக பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அனுதினம் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். முன்னதாக அண்ணாமலை துவங்கியிருக்கக்கூடிய இந்த புதிய இயக்கம், அதாவது வி ஆர் தி லீடர் என்ற இயக்கம் அதிமுக திமுக பாணியில் செயல்படுகிறது என ஒரு பேச்சு வந்திருக்கு. அரசியல் வட்டாரங்களும் சரி, இதுவரை 20 லட்சத்திற்கு நெருங்கிய உறுப்பினர்கள் அண்ணாமலை துவங்கி இருக்கக்கூடிய இயக்கத்தில் தங்களை இணைச்சு கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலானோர் பாஜகவை சேர்ந்தவர்கள், பெரும்பாலானோர் மாற்றத்தை நோக்கி இருந்த இளைஞர்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தாவேகா பக்கம் சாயாமலும் நாம் தமிழர் அணியில் சேராமலும் இருந்த இளைஞர்கள் அதிமுக திமுகவில் இருந்திருக்காங்க. அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்புடன் இருந்த இளைஞர்களும் பலர் அண்ணாமலை துவங்கி இருக்கக்கூடிய இயக்கத்தில் உறுப்பினர் இணைந்திருக்கிறதா பார்க்கணும். இது எப்படி வருங்காலங்களில் இது நகரப்போகுது? குறிப்பாக தற்பொழுது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக அண்ணாமலை அவர்களுடைய கட்சியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தேசிய கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தோம்னா தலைவர், மாநில துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கும். அதே போன்று மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா வந்து மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று மாநில மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று மாவட்ட துணைத் தலைவர்கள் அப்படின்ட்டு ஒரு 8 பதவி 5 பதவியெல்லாம் இருக்கும். இந்த அமைப்பை மாற்றிவிட்டு திமுக அதிமுக நகரம், ஒன்றியம், பேரூர் கழக செயலாளர்கள் இருப்பாங்க. அதே போன்று திராவிட கட்சிகளின் பாணியில் தற்பொழுது அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய நிர்வாகிகளை நியமிக்க இருக்கிறார். நீங்கள் சொன்னது போலவே வீத லீடர்ஸ் அமைப்பில் வந்து பார்த்தோம்னா 20 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கி இருக்கு. விரைவில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. மாவட்ட செயலாளர், அதற்கு பிறகு பார்த்தோம்னால் மாவட்ட தலைவர், அதே போன்று ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர், பேரூர் உள்ளிட்ட அந்த கட்சியை வந்து அடிமட்டத்திலிருந்து வளர்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அவருடைய கொள்கை என்பது தேசியத்தை மையமாக வச்சு இருந்தாலுமே கூட திராவிட கட்சிகளினுடைய அந்த பாணியத்தான் கையில் எடுப்பார் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே போன்று தாவேகாவிற்கு மாற்றாக ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செஞ்சாதான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. இதனால் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி தாவேகாவை கடுமையாக எதிர்க்கவும் தயாராகி வருகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு புறம் அண்ணாமலை விசஸ் தாவேகா அப்படின்னு மாறினாலும் கூட, ஆனால் மற்றொரு அரசியல் காலத்தில் ஒரு பேச்சு என்னவென்று டிடிவி தினகரனுடைய அமமுக அதிமுகவுடன் இணைக்க போகிறதா ஒரு பேச்சானது நிலை வருது. ஏன்னா தொடர்ந்து அதிமுகவிலிருந்து தொண்டர்கள் வெளியேறின வண்ணமே இருக்கிறாங்க. அதிமுக நிலையான தலைவர் இல்லை, ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்க மாட்டேன்றார் என பல்வேறு சர்ச்சைகள் வந்து அதிமுகவுக்குள்ளே வரும்போது டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்கள் வந்து இணைச்சு அதிமுக வந்து உறுதிப்படுத்தணும், ஒரே அணியாக வந்து செயல்படணும் அப்படின்ட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் டிடிவி அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது எப்படி, அது முழு விவரங்கள் தான் என்ன? அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அமமுகவில் இருந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ஒரத்தநாடு காமராஜ் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவாக பேசிட்டு வர்றாரு. அதே போன்று அமமுகவிலிருந்து பல நிர்வாகிகளும் பிரிஞ்சு திமுகவுக்கும் அதே போன்று தாவேகாவுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதிமுகவும் தற்பொழுது கரைந்து கொண்டே வரக்கூடிய சூழலில் அதிமுகவும் அமமுகவும் இணையுமா, 2 பேரும் இணைந்து வரக்கூடிய அந்த தேர்தல்களை, உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் அமமுகவை அதிமுகவோட இணைச்சிட்டா அமமுக ஆரம்பிக்கப்பட்டதனோட அந்த பிரதான நோக்கமே வந்துட்டு அடிபட்டு போயிடும். அமமுகங்கிற அந்த ஒரு இயக்கமே அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதனால் அமமுகவை அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போன்று 10ஓட 11 ஒரு தலைவராகவும் டிடிவி தினகரன் வந்து இருப்பார். இப்போ எப்படி ஆர்பி உதயகுமார் இருக்கார், கேபி முனுசாமி இருக்காரோ அதே போன்று தான் டிடிவி தினகரனும் இருப்பார். அதே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் சமூகத்திலையும் சரி, அதே போன்ற ஒரு அரசியல் கட்சியாகவும் தன்னை தனித்து காட்டணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு.
எடப்பாடிக்கு எப்படி ஈக்குவலாக இருக்கணுமோ அதே போன்று டிடிவி தினகரனும் தனித்து இருந்தால் தான் அதை பெற முடியுங்கிறதுல இருக்காரு. ஆனால் தற்பொழுது அதிமுகவிற்கு அவர் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவையும் அதே போன்று அந்த வாய்ஸையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். அமமுக அதிமுகவுடன் எந்த காலத்திலும் இணையாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. கண்டிப்பாக இது ஒரு புறம் போயிட்டு இருக்கக்கூடியது. திமுக பொறுத்தவரை இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆய்வுக் கூட்டமாக நடைபெற்றது. அதுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாய் பொறுப்பாளர்கள் நியமித்து அது கண்டறிய குழு ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நியமிச்சிருந்தார். நேற்று தினம் மாவட்ட செயலாளருடைய கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. அங்கே வந்து அநேக காரசாரமான விவாதங்கள் வந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இன்றையும் அறிவாலயத்தில் வந்து தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது முழுமையான விவரங்கள் என்ன, இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, திமுக அடுத்த கட்ட நகர்வு என்ன? திமுகவை பொறுத்தவரை தோல்விக்கு பின்பு உடன்பிடிப்பின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தை உருவாக்கி அனைவருடைய தொண்டர்கள் அதே போன்று திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவங்க பெற்றுட்டு இருந்தாங்க. அதே போன்று திமுகவை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கள ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் கள ஆய்வும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் தோல்விக்கு பிறகும் இன்னும் திமுக அந்த தோல்விக்கான பாடத்தை படிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கள அரசியல் என்பது முக்கியமானதாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகளுடைய அந்த குரலை கேட்கணும், அவர்களை அழைத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய தினேஷ் அவர் எழுதி கொடுக்கறது மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. கள அரசியல்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. திமுகவோட அடிநாதமே கள அரசியல் தான். அதை புரிஞ்சுக்காமல் இன்னமும் இருக்கிறது தான் தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதயநிதி சொல்லியிருக்கிறாரு, இப்போ என்ன தாவேகா தலைவரெலாம் என்ன கள அரசியலை படிச்சுட்டு வந்தால் இன்றைக்கி தாவேகா தலைவர் வந்து முதல்வராக இருக்காரு, அதனால் கள அரசியல்லாம் தேவையில்லை, பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு உதயநிதி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் உதயநிதி போன்ற ஒரு தலைவர்கள் கள அரசியலை படிக்கணும், ஒன்றிய கழக பேரூர் செயலாளர்களை அழைத்து பேசணும், அடிமட்ட நிர்வாகிகளுடைய குறைகளை கேட்கணும், அதே போன்று அந்தந்த பகுதி பிரச்சனைகளை வந்துட்டு தீவிரமாக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக இந்த படிப்பினைகளை எல்லாம் வந்துட்டு கற்றுக்குமா படிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினம் கூட திமுகவின் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் பட்டியலிடப்பட்டு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. விரைவில் அதாவது திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கை 100ஆக மாற்றப்படும் என ஏற்கனவே அண்மையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 72 மாவட்ட செயலாளர்கள் இதுவரை தமிழகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாய் 100 பேரை வந்து 100ஆக வந்து இலக்கு நிர்ணயித்துக்கிறதா சொல்லப்படுது. 100 மாவட்ட செயலாளர் நினைத்தால் அது யாருக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் கிடைக்கும்? ஏன்னா ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், அவருடைய வாரிசுகளுக்கு அந்த வாய்ப்பு சென்றடையுமா, அல்லது புதிய இளைஞர்கள் கண்டறியப்பட்டு உத்வேகமாய் செயல்படக்கூடியவர் வருகின்ற 2031 தேர்தலை மையமாக வைத்து, இல்லை உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு, இப்படி இருக்கும்பொழுது இந்த பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்படும்? ஏன்னா திமுகவில் பல இளைஞர்கள் பல ஆண்டுகளாக பொறுப்பு இல்லாமல் துணை இணை இது போன்ற பொறுப்புகளை வகித்து வந்தவர்களை பலர் இருப்பாங்க. ஆனால் ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விதமான பொறுப்புகளும் வழங்கப்படாமல் இருக்கும். அதுபோல் நபர்களை கண்டறித்து இந்த முறை திமுக இந்த வாரிசு அரசியலிருந்து தன் நிலையை மாற்றிக்கொள்வார்களா, இல்லை அது எப்படி? திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மன்னராட்சி அப்படிங்கிறது தான். என்னோட சொன்னால் குறுநில மன்னர்களாக மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட செயலாளர் பொறுப்புனா ஒரு சிலரை தவிர அவர்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கப்படுறதில்ல. ஐ பெரியசாமி, கே நேரு, பொன்முடி, ஏவாவேலு, துரைமுருகன் இவங்க குடும்பத்திற்கு தான் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களை மாற்றிவிட்டு ஆக்டிவாக செயல்படக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தொடர்ந்து கட்சியினுடைய குரலாக இருக்கிறது. தொண்டர்கள் தொடர்ந்து அந்த குரலை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட திமுக தலைமை இதற்கு செவி சாய்க்குமா? ஸ்டாலின் அவர்கள் இதற்கு இணங்கி போவாரா? திமுகவினுடைய அடிமட்ட கட்டமைப்பையே தற்பொழுது மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழகத்தின் அரசியல் களம் மொத்தமாக மாறி இருக்கிறது. திமுகவும் தன்னை மொத்தமாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே அரசியல் களத்தில் வேரூன்றி நிற்க முடியும், அடுத்தடுத்து கட்சியை வளர்க்க முடியும் என்பதில் தெளிவாக இருக்கிறது. திமுக என்ன செய்ய போகிறது? திமுக தலைவர் ஸ்டாலின் தற்பொழுது தமிழக அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். விரைவில் இது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? ஏன்னா அண்மையில் அதிமுகவிலிருந்து பலர் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் டெல்லி பயணம்
பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது இந்த கூட்டத்தில் யார் பொறுப்பெடுத்து நடத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் அதிமுக மற்றும் பிற கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய முகங்களாக கருதப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கு, இது தொடர்பாக ஏதாவது ஆலோசிக்கப்பட்டதா? நேற்றைய தினம் தாவேகாவின் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போன்ற மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை கூட நடந்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது எம்எல்ஏக்களாக இருப்பவர்களை வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு மதிக்கிறதே இல்லை, மாவட்ட செயலாளர்கள் தான் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தான் இங்கே பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் தான் முன்னிலையிலிருந்து தொகுதியில் பணிகளை ஆற்றணும், ஆனால் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. இது போன்ற மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உரசலை தீர்த்து வைப்பதற்கு தான் நேற்று இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அரசின் முக்கிய பதவிகள், அதே போன்று டெண்டர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும், அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த 130 மாவட்டங்கிறத விரைவில் 234 மாவட்டங்களாக மாற்றுறதுக்கும் தாவேகா முடிவெடுத்திருக்கிறது. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி கொண்டுட்டு வர போகிறாங்க. அதனால் இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்குவதற்கும் தற்பொழுது தாவேகா தலைமை தீவிரமாக ஆலோசிச்சுட்டு வராங்க. அதே போன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி வர இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும், பேனர் உள்ளிட்டவை வைக்காமல் அந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும், பொதுமக்களுக்கு உணவு, அதே போன்று ஸ்வீட்ஸ் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள், அதாவது அவர் அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே ஜூன் 22 என்றால் அவருடைய பிறந்தநாள் வந்து மருத்துவமனையிலேயோ இல்லை நலத்திட்டங்கள் உதவிகள் வாயிலாக தான் வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக வந்து தெரிவித்து வருகிற கருத்தை நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஒரு பொறுப்பில் வந்திருக்கிறாரு. இருக்கும்பொழுது அந்த நிர்வாகிகளும் அந்த ரசிகர்களும் அவருடைய பிறந்தநாளை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும். அதுக்கு பல நிபந்தனைகள் வந்து தாவேகா தரப்பில் வைக்கப்பட்டதாகவும் முதல்வர் தரப்பிலாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இது என்னென்ன நிபந்தனைகளை வைத்திருக்காங்க? அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் நீங்கள் சொன்னது போலவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தப்போ நலத்திட்ட உதவிகள், அதாவது ரிக்ஷா வழங்குறது, தையல் மிஷின் வழங்குறது, அதே போன்று ஆட்டோக்கள் வழங்குறது, சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுக்கறதுன்னு பல நலத்திட்ட உதவிகளும் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த முறை தற்பொழுது தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடியிருக்கு. இந்த முறை ஒரு முதல்வர் பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறாங்க. அதனால் தொண்டர்கள் பொறுப்புடன் கொண்டாட வேண்டும், பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது தற்பொழுது புசி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய இந்த பிறந்தநாள் விழாவானது சமூக நலம் சார்ந்து இருக்க வேண்டும். பட்டாசு வெடிப்பது, பேனர் வைப்பது, பாலாபிஷேகம் செய்வது இதெல்லாம் ரசிகர் மன்றத்தில் இருந்த பொழுது செய்தது சரி, இப்பொழுது செய்தால் அது விமர்சனத்திற்கு உள்ளாகும் என்பதனால் அதை தவிர்த்து விடுங்கள் என்றும் ஆனந்த் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முதல் டெல்லி பயணம் நேற்று எப்படி முடிந்தது, இந்த என்னென்னலாம் வந்து பேசப்பட்டிருக்கு? நித்தி ஆயோக் கூட்டத்தில் வந்துட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவருக்கு ஆப்போசிட்டில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று முதல் வரிசையில் 7வது நபராக வந்துட்டு அவர் நின்று அந்த ஃபோட்டோ குழு படம் எடுக்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் அவர்கள் 3வது இடத்துல இருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் 7வது இடத்துல நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. நேற்று நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய அந்த நிதியை விடுவிக்கணும், ஒன்றிய அரசுடன் நாங்கள் ஒரு இணக்கமான ஆரோக்கியமான சூழலை தான் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் மத்திய அரசை பகைத்து கொள்ள தற்பொழுது இருக்கக்கூடிய தாவேகா அரசு தயாராக இல்லை. எப்படியாவது கூடுதல் நிதிகளை கேட்டு பெற வேண்டும், தமிழகம் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறாங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் வந்து தற்பொழுது கையொப்பமிட்டிருக்கிறாங்க. விரைவில் வந்துட்டு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தற்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் தமிழக அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதே போன்று கோவைக்கு வந்து 2வது எய்ம்ஸை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் தற்பொழுது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். எப்படியாவது தமிழகத்திற்கான அந்த நிதியை கேட்டு பெற வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். கண்டிப்பாக. அதாவது தமிழக அரசு அரசியல் களங்களில் நடைபெற்று வருகிற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.